ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இன்றைய ராசி பலன் காணலாம். ஒரு நாள் அப்படிங்கிறது 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்தில் பிறப்பும் இறப்பும் உள்ளது. பிறப்பும் இறப்பும் இறைவனுடைய செயல், அது இயற்கை. அதனால் நம்முடைய இந்த பதிவில் பிறப்புக்கு பிறந்தநாள் வாழ்த்தும், இறப்புக்கு இறந்த நாள் வாழ்த்தும் இந்த பதிவில் சொல்ல போகிறோம். பஞ்சாங்க தகவல்களும் இந்த பதிவில் சொல்ல போகிறோம். 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் காணப்போகிறோம். இன்று பரபவ ஆண்டு ஆவணி மாதம் 2ஆம் நாள் 19/8/2026 புதன்கிழமை, வளர்பிறை சப்தமி திதி, சுவாதி விசாக நட்சத்திரம் இன்றைய நாள் ஓடுகிறது. இன்றைய நாள் கரிநாள். கரிநாள் அப்படின்னால சூரிய பகவானுடைய வெப்பம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இன்றைய நாள் பிறக்கும் குழந்தைகளுக்கும் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அனைவர்களுக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்று காலை 10:20க்குள் இறப்பவர்களுக்கு தோஷம் கிடையாது. இன்று 10:20 மேல் இறப்பவர்களுக்கு 2 மாதம் அடைப்பு தோஷம் உண்டு. 2 மாதம் அடைப்பு தோஷம் அப்படின்னா இறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லடக்கம் செய்து காரியம் செய்து இறந்த நாள்லேருந்து மக்கிய நாள்லேருந்து காலையும் மாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தழுவ சாப்பாடு வைத்து நாம் சாப்பிட சமைக்கக்கூடிய காய்கறிகளை வைத்து குழம்பு ஊற்றி காலையும் மாலையும் இரு வேளையும் நாம் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி அவங்க படத்துக்கு முன்னாடி வச்சு நம்ம கும்பிடணும். மாலை 6 மணிக்கெலாம் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிடணும். அதாவது 10:20 மேல் இறப்பவர்களுக்கு. இன்றைய நாள் இறக்கும் அனைவருக்கும் கண்ணீர் அஞ்சலி. இன்றைய நாள் பஞ்சாங்கம் அறிவுறுத்தல். சுற்றுலா ஸ்தலங்களில் விபத்து ஏற்படும் என்று பஞ்சாங்கம் அறிவுறுத்துகிறது. அதனால் சுற்றுலா செல்லக்கூடியவர்கள் குடும்பத்தோடு ஒரு கார் எடுத்துக்கிட்டு வண்டி வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் இன்றைய நாள் மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேசம் முதல் மீனம் வரை 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் புதன்கிழமை உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்று காணலாம். மேசம் ராசி அன்பர்களுக்கு 7வது வீட்டிலே சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா 7வது வீட்டிலே இன்றைய நாள் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறார். மேசம் ராசிக்கு 7வது வீட்டிலே சந்திர பகவான் செல்லும்போது இன்றைய நாள் கொஞ்சம் பயண போக்குவரத்து இருக்கும். கொஞ்சம் கோவப்படுவீங்க. யாரிடம் கோவப்படுவீங்க அப்படின்னா இளைய உடன் பிறந்தவர்களிடம் இந்த வேலை செய்யல அந்த வேலை செய்யல அப்படின்னு இளைய உடன் பிறந்தவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களிடம் நீங்கள் இன்றைக்கி கோவப்படுவீங்க. இன்றைய நாள் மன அமைதியாக இருப்பது மேசம் ராசி அன்பர்களுக்கு நல்லது. ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு 6ஆம் வீட்டிலே சந்திர பகவான் இன்றைய நாள் இருக்கிறார். ரிஷபம் ராசிக்கு 6வது வீட்டிலே சந்திரன் இருக்கும்போது வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம். நோய் விலகும், மனக்கவலை நீங்கும், எதிரிகள் முதலாளிகள் உயர் அதிகாரிகள் தொல்லை இருக்காது. ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பு. மிதுனம் ராசி அன்பர்களுக்கு 5வது வீட்டிலே சந்திர பகவான் செல்கிறார். இன்றைய நாள் மிதுனம் ராசி அன்பர்கள் உங்கள் குழந்தைகளை அன்பு பாசத்தோடு அவங்கள கொஞ்ச நாள் பரவாயில்ல உங்கள் குழந்தைகளை அடிப்பது திட்டுவது சாபம் விடுறது இன்றைய நாள் மிதுனம் ராசி அன்பர்கள் தவிர்த்து விடுங்க. படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து இன்றைய நாள் படிக்க வேண்டும். சந்திர பகவான் 5ஆம் வீட்டிலே செல்லும்போது
மிதுனம் ராசி என்பதற்கு சற்று மனக்குழப்பம் ஏற்பட்டு பிறகு நீங்கும். கடகம் ராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே செல்கிறார். அப்போ 4வது வீட்டிலே சந்திர பகவான் செல்லும்போது உங்கள் இருப்பிடத்தை சுற்றி இருப்பவர்களிடம் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. இன்றைய நாள் விவசாயம் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல வருமானத்தை கொடுக்கும். தாயாரிடம் ஒரு சிலர் எதிர்வாதம் செய்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். தாயாரிடம் கடகம் ராசி என்பர்கள் இன்றைய நாள் பணிந்து செல்வது நல்லது. சிம்மம் ராசி அன்பர்களுக்கு 3வது வீட்டிலே சந்திர பகவான் இன்றைய நாள் செல்கிறார். இளைய உடன் பிறந்தவர்களிடம் நண்பர்கள் கூட்டாளிகளிடம் உதவி கேட்பது போல் அல்லது அவங்க தானாக உங்களிடம் தேடி உதவி செய்வது போல் நீங்கள் நண்பர்களுக்கு கையெழுத்து போடலாம், நண்பர்கள் உங்களுக்கு கையெழுத்து போடலாம். இளைய உடன் பிறந்தவர்களும் சிம்மராசி என்பர்களும் உதவி பரிமாற்றம் இன்றைய நாள் சிம்மராசி என்பளுக்கு நண்பர்கள் கூட்டாளிகள் இளைய உடன் பிறந்து உதவி செய்வாங்க. இன்றைய நாள் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் சிம்மம் ராசி என்பளுக்கு வெற்றியாகும். கன்னி ராசி அன்பர்களுக்கு வாக்கு குடும்பஸ்தானத்திலே தனஸ்தானத்திலே சந்திர பகவான் செல்கிறார். இன்றைய நாள் குடும்பத்திற்கு வேண்டிய பொருட்கள் வாங்கிறதுக்கு குடும்ப தேவைக்கு பணம் செலவழிப்பீங்க. குடும்ப நபர்களுடன் சந்தோஷமாக பேசுவீங்க. 10 மணி 20 நிமிடத்திற்கு மேல் குடும்ப நபர்களுடன் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை போல் ஒரு வேலை இல்லை அப்படிங்கிறது மாதிரி கத்தி குடும்ப நபர்கள் கோவப்படுற மாதிரி குடும்ப நபர்கள் வேதனைப்படுற மாதிரி பேசுவதற்கு வாய்ப்புண்டு. அதனால் 10 மணி 20 நிமிடத்திற்கு மேல் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்தி கொள்ளாமல் குடும்ப நபர்களை வெறுப்பாக கோபப்படுத்தாமல் நீங்கள் தன்மையாக பேசுவது நல்லது. துலாம் ராசி என்பதற்கு ஜென்ம ராசியிலே சுவாதி விசாகம் நட்சத்திரத்திலே சந்திர பகவான் செல்கிறார். தொழில் சார்ந்து வேலை உத்தியோகம் சார்ந்து உங்களுடைய முயற்சிகள் இன்றைய தினம் வெற்றியாகும். ஒரு வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா இன்றைய தினம் முயற்சி செய்யலாம். தொழில் சார்ந்து உங்களுடைய பயணங்கள் இன்று வெற்றியாகும். விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு 12வது வீட்டிலே சந்திர பகவான் நிற்கிறார். சிலருக்கு வெளியூர் பயணம், நண்பர் வந்தார் உடனே ஒரு 10 கிலோமீட்டரு பயணம் போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி 1 மணி நேரம் கூட வெளியில் போய் சென்று வரதுக்கான வாய்ப்புகள் விருச்சிகம் ராசி என்பதற்கு இன்றைய தினம் உண்டு. 12ஆம் வீட்டில் சந்திர பகவான் இருக்கும்போது இன்றைய நாள் பணம் கொஞ்சம் செலவுகள் கூடுதலாக இருக்கும். இரவு நேரமாக சாப்பிட்டு நேரமாக படுத்து உறங்குங்கள். இன்றைய நாள் உறக்கம் குறையும். கொஞ்சம் மனக்குழப்பமாக இருக்கும் இரவில். தனுசு ராசி அன்பர்களுக்கு 11வது வீட்டிலே சந்திர பகவான் செல்கிறார். இன்றைய நாள் புதிய நண்பர்கள், மூத்த உடன் பிறந்தவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம். செய்கின்ற தொழில் வேலை, உங்களுடைய வியாபாரம் மூலம் நல்ல லாபங்கள் இன்றைய தினம் பார்க்கலாம். நண்பர்கள், மூத்த உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அவங்க மூலம் லாபம் உண்டு. மகரம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 10ஆம் வீட்டிலே சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தொழில் வேலை வியாபாரம் உங்களுடைய வர்த்தகம் சார்ந்து இன்றைய நாள் வருமானம் பெருகும். சோம்பல் நீங்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. மகரம் ராசி அன்பர்கள் இன்றைய நாள் லாப நோக்குடன் செயல்படுங்க. அதிக லாபம் உண்டு. கும்பம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 9வது வீட்டிலே சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பெற்றோர்களோ அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் உயர் அதிகாரியோ முதலாளியோ உங்களை கட்டுப்படுத்துகிற மாதிரி ஒருத்தருக்கு இன்றைய நாள் நீங்கள் கட்டுப்பட்டு அடங்கி ஒடுங்கி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் கும்பராசி என்பளுக்கு இருக்கிறது.
உள்ளூரில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு சென்று கும்பம் ராசி அன்பர்கள் பிள்ளையாரை வழிபடுங்க. மீனம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம தினம். சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு புதிய முடிவுகளும் மீனம் ராசி அன்பர்கள் எடுக்காமல் இருப்பது நல்லது. உங்கள் பயண போக்குவரத்து திட்டமிட்டு செயல்படுங்க. இன்றைக்கி வெளியில் டூர் போகிறதோ, ஆன்மீக பயணம் செல்வதோ, சுற்றுலா செல்வதோ இன்றைய நாள் மீனம் ராசி அன்பர்கள் தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களுக்கு ஜாமீன் கையொப்பம் போடுறது, மற்றவர்களுக்கு பணம் கடனாக கொடுப்பது, கைமாத்தாக கொடுப்பது இன்றைய நாள் மீனம் ராசி அன்பர்கள் தவிர்த்து விடுங்க. இன்றைய புதன்கிழமை நாளில் பஞ்சாங்கம் கூறியபடி இன்றைய நாள் 12 ராசி அன்பர்களுக்கும் பலன்கள் இப்படி தான் இருக்கும். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.